ஸோ இந்த ஜென்சி ஓட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயசு அவங்க எல்லாரும் 43% விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு சர்வேல சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி 25லேருந்து 34 வயசுக்குள்ள அவங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதில் 33% பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தீர்மானமாக இருக்காங்க. அப்போ அந்த ஜென்சி கேட்டகரி 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க எவ்வளோ ஓட்டு? மகளிரும் டிஎம்கே மகளிரும் 35 வயசுக்கு மேலே சொல்கிறேன், ஒரு 28-29%, 32% டிஎம்கேக்கும் போடுறாங்க. ஸோ மகளிரும் விஜய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறது யூத் மகளிர் இவங்க எல்லாருமே விஜய்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தாவைக்கா எவ்வளோ ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த சர்வேல சொல்கிறாங்க 32%. திமுகவுக்கு விழுகின்ற ஓட்டுல 32%. அதாவது 100 ஓட்டு திமுகவுக்கு விழுறதுன்னா 32 ஓட்டு விஜய்க்கு விழுது. அது ஹியூஜ் நம்பர் சார். அது ஆமாம். அப்போ ஏடிஎம்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏடிஎம்கேக்கு இருக்கு. ஏடிஎம்கேக்கு விழுற ஓட்டில் 100 ஓட்டில் 19 ஓட் ஏடிஎம்கே இவர் பிரிப்பார். அப்போ இது போகிற மாதிரி விஜய் ஜெயிச்சுடுவார் இல்லை, இங்கே தான் இருக்கு. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓட்டு கன்சாலிடேட்டட். 100 பேர் ஓட்டு போடுறாங்க, 100 பேர் என்டிஏக்கு போட மாட்டேன், இப்படி வச்சுக்கலாம். பிஜேபிக்கு போட மாட்டேன். மேபி மைனாரிட்டி வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு விஜய்க்கு போடலாம். அப்போ அந்த இடத்துல அடி வாங்கும். டிஎம்கேக்கு 48% ஓட்டு இருக்கு. இதில் ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ சார் இருக்கும்? ஏன்னா சர்வேல என்ன சொன்னாங்க, 44% பீப்புள் எங்களுக்கு ஆட்சியை பிடிக்கவில்லைன்னு சொன்னாங்க. 53% பீப்புள் எங்களுக்கு ஆட்சியை மாற்றம் வேண்டும் சொன்னாங்க. ஏற்கனவே 48%, 8% ஆன்டி இன்கம்பன்சினா மீதி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 40. இந்த 40ல் விஜய் எவ்வளோ பிரிக்க போகிறார்? இவங்க விழர் வேட்டம் 100ல் 32 ஓட்டு விஜய் பிரிச்சுடுவார் டிஎம்கேக்கு. அப்போ விஜய் பிரிச்சதில் ஒரு 5-6% இருக்குது. அப்போ 40 6% 34% தான் டிஎம்கேக்கு. விஜய் ஃபேக்டர் இங்கேயும் அடி வரும் ஏடிஎம்கேக்கு 40% இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. ஆனால் விஜய் ஃபேக்டர் ஒரு 3% 4% அடி வாங்குவோம். 40ல் 3 பேச்சுனா 37. ஸோ டிஎம்கே கூட்டணி 34%, வேற இவங்களுக்கு 37%. யாருக்குமே எந்த கூட்டணிக்குமே பெரும்பான்மை கிடைக்கும். பெரும்பான்மை 118 மேலே பெரும்பான்மை கிடைக்காது. அப்போ அங்கே அசம்பிளி. ஆனால் டிஎம்கேக்கு மட்டும் ஆட்சி அமைக்க முடியாதுங்க. அதனால மெயினாக ரோல் இஸ் பீயிங் பிளேட் பை விஜய் டிவிகே. ரொம்ப முக்கியம். இப்போ என்னெல்லாம் வந்து நல்லா ஒரு நடுநிலையான எனக்கு அதெல்லாம் கிடையாது. போன தடவை எக்ஸாம்பிள் கொடுத்தா அண்ணாமலைக்கு அப்படியே எதிர்பார்த்தது வரவில்லை. அதனால் இவருக்கும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறதுனால கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறேன். இதையும் தாண்டி ஆர்கனைசேஷன் நல்லா இருந்து மக்களுடைய ஆதரவும் நல்லா இருந்து கண்டிப்பாக வருவார். 120 தாண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போ இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் பழைய அதே களம் தான் இருக்கா? இப்போ களம் புதுசாக இருக்கா? இல்லைங்க, களம் அதே தான் இருக்குது. களம் சொல்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கூட்டணி டிஎம்கே கூட்டணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே கூட்டணி விட்டு யாரும் வெளியில் போகவில்லை. ஆனால் ஒருத்தர் உள்ளே வந்தாங்க, அவங்க டிஎம்டிகே அவங்க உள்ளே வந்திருக்காங்க. மற்றபடி வேறு யாரும் வெளியில் போகலை. ஒரு மெகா கூட்டணியாக மாறி இருக்காங்க. ஆமாம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த இருக்க கூட்டணி என்டிஏ கூட்டணியில் 2021 பிஜேபி ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே மட்டும் ஸ்ப்ளிட்டாக இருந்தது. மற்றபடி டிஎம்சி அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ ஏஎம்கே உள்ளே வந்துட்டாங்க. புதிய தமிழகம் இப்போ இல்லை. மற்ற கட்சி ஏசி சண்முகம் அவங்களாம் இருக்காங்க. ஓவரால் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணியை விட்டு சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், எம்டிஎம்கே யாரும் வெளியில் போகல. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதில் பார்த்தீங்கன்னு 39 டிஎம்கே. ஆமாம், அப்பயும் எடுத்தாங்க. மக்கள் அப்படி ஒரு நம்பிக்கை, இதில் தான் பண்ணிவிடுவார் அப்படின்னு. பண்ணவில்லை. இப்போது அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம், அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ இப்போது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எவ்வளோ இவங்க எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 45.5% டிஎம்கே கூட்டணிக்கு. அதில் டிஎம்கேக்கு 26% தான். 45ல் 26 தான். 2021 அசம்பிளி எலெக்ஷனில் 39% என்னமோ டிஎம்கே. இப்போ 26% தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். 10.5% காங்கிரஸுக்கு. அப்புறம் சிபிஐ, சிபிஎம் எல்லாருக்கும் 2.3, 2.4, விசிகே ஒரு 2.2, தென் எம்டிஎம்கே 1.5 என்னமோ. ஸோ ஓவராலாக டிஎம்கேக்கு 26 தான். மீதி கூட்டணி கட்சிகள் இன்க்ளூடிங் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகே 19.5. இவங்க யாரும் இப்போ இல்லைனால் டிஎம்கேக்கு கஷ்டமாகிவிடும். இப்போ இவங்க ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி
அப்போ ஏடிஎம்கே கூட்டணி வந்து இவங்களுடைய பிஜேபியோடு இல்லை. ஆனால் ஏடிஎம்கே டிஎம்டிகே இருந்தாங்க. ஏடிஎம்கே 20.5, டிஎம்டிகே 2.3, மொத்தமாக 22.8. இப்போ அந்த 2.3 இங்கே இல்லை. இப்போ அந்த 18 அப்படியே இருக்கு. இவர் ஓபிஎஸ் அங்கே போனார், அதனால் மற்றவங்க இந்த 0.9 விட்டுருங்க. அப்போ 17%. ஓகே, ஏற்கனவே இவர்கிட்ட இருக்கிறது ஒரு 20.5. ஸோ 20.5, 17, 37.38% கூட்டணி கட்சி இவங்ககிட்ட இருக்குது. இதையும் தாண்டி அதில் மொத்தமாக இவங்களுக்கு 39.5, 40%. இன்னி தேதிக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு 40% வருது, பேஸ்ட் ஆன் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். வேற டிஎம்கேக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பேஸ் பண்ணி 46%. இப்போ இவங்க அங்கே போயிட்டாங்க டிஎம்டிகே, ஸோ 48%. சார் அப்புறம் என்ன சார், இப்போ டிஎம்கே ஸ்ட்ரைட் வே ஜெயித்துறாங்களா? நோ. இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு ஃபேக்டர் இன் ஆன்டி இன்கம்பன்சி, தென் இம்பேக்ட் டியூ டு என்ட்ரி ஆஃப் விஜய் வந்து பெரிய ஒரு இம்பேக்டை கொண்டு வர போகிறார் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை விஜய் அவர்கள் வர்றதுனால இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் இந்த பெர்சன்டேஜ் மாறுறதுக்கான வாய்ப்பு எப்படி அமையும்? கண்டிப்பாக. அதாவது விஜய்க்கு சப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 18 to 24 years old யங்கர் ஜெனரேஷன், தென் 25 years to 34 ஏஜ், 35ன்னு கூட வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே விஜய்க்கு இது பண்ணுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த ஜென்சி ஓட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயசு அவங்க எல்லாரும் 43% விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு சர்வேயில் சொல்கிறாங்க. 18லேருந்து 24 வயசு இவங்க 43% விஜய். அந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு கிரேஸ், விஜய்னு. தென் அதே மாதிரி 25லேருந்து 34 வயசுக்குள்ள அவங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதில் 33% பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஜென்சி கேட்டகரி 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்குங்க அத்தனை பேரும் விஜய். அவங்க 43ன்னு இவங்க 33, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு வச்சு 37%, 38% இந்த ஜென்சி கேட்டகரி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது அந்த அளவுக்கு தீர்மானமாக இருக்காங்க. அப்போ அந்த ஜென்சி கேட்டகரி 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க எவ்வளோ ஓட்டர்ஸ் அதை பார்க்கும். அந்த ஓட்டர்ஸ் 37% இவங்க சர்வே சொல்கிறது. விஜய்க்கு வர கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே ஒரு கூட்டம். ஆனால் கரூருக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பெரிய மாநாடெல்லாம் நடத்த விடலை இவங்க. அதை விட்டுருங்க. அது எவ்வளோ இதுக்கு எப்படியே வரலாம், சர்வேக்கே வரலாம். சர்வேயில் இன்னும் என்ன எடுத்தாங்க அப்படின்னா, அதாவது திமுக ஆட்சி எப்படி இருந்தது, பிடித்திருந்தா அப்படிங்கிறது 44% பீப்புள் பிடிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. 53% பீப்புள் எங்களுக்கு 2026 வேற ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிரும் டிஎம்கே மகளிரும் 35 வயசுக்கு மேலே சொல்கிறேன். அவங்க விஜய்க்கும் ஒரு 28-29%, 32% டிஎம்கேக்கும் போடுறாங்க. ஸோ மகளிரும் விஜய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறச்சு யூத், மகளிர் இவங்க எல்லாருமே விஜய்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது விஜய்க்கு எந்த அளவுக்கு சார் இவங்க ஓட்டை பிரிப்பாங்க, எங்களுடைய இந்த எதிரின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி டிஎம்கே. அப்போ விஜய் உங்கள் இதில் எவ்வளோ இவங்க ஓட்டு, தாவைக்கா எவ்வளோ ஓட்டு பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டால் அந்த சர்வேல சொல்கிறான் 32%. திமுகவுக்கு விழுகின்ற ஓட்டில் 32%. அதாவது 100 ஓட்டு திமுகவுக்கு விழுறதுன்னா 32 ஓட்டு விஜய்க்கு விழும். அது ஒரு ஹியூஜ் நம்பர் சார். அது ஆமாம், திமுகவுக்கு விழுகின்ற ஓட்டில் 32% விஜய்க்கு விழும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஏடிஎம்கேக்கு இருக்குது. ஏடிஎம்கேக்கு விழுற ஓட்டில் 100 ஓட்டில் 19 ஓட் ஏடிஎம்கே இவர் பிரிப்பார். அப்போ இது போகிற மாதிரி விஜய் ஜெயிச்சுடுவார் இல்லை, அங்கே தான் இருக்குது. அதான் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது, ஒவ்வொரு கான்ஸ்டிடியூவன்சிக்கு எவ்வளோ பூத் இருக்குது. விஜய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரம்பூரில் நிற்க போகிறார் அப்படின்னா பெரம்பூரில் எவ்வளோ பூத் இருக்குது தயார் பண்ணி வச்சுட்டிங்களா? அந்த பூத்தில் எந்தெந்த பூத்தில் எந்த கட்சிக்கு ஓட்டு இருக்குது, உங்கள் விஜய் டிவிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் இதை பண்ணிருக்காங்களா? தாவைக்கில் இந்த அளவுக்கு இருக்கா? மொத்தமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் 72,000 பூத், 73,000 பூத் இருக்குது. ஒவ்வொரு பூத்துக்கும் அதிகபட்சம் 1200 ஓட்டு தான்
இல்லை விஜய் கட்சி தாவைக்காக்கு எவ்வளோ பூத் இருக்குது? கடந்த எலெக்ஷனோட இப்போ வந்து கிட்டத்தட்ட 9000 பூத் அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்குது. ஏன்னா முந்தி வந்து 1600 சீலிங் இல்லை, இப்போ சீலிங் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பூத்துக்கு ஒரு 1200 தான். 1200 அதுக்கு கீழே இருக்கலாம். அத்தனை பேர் தான் ஓட்டு போட முடியும். அவ்வளோதான். ஆமாம். அடுத்து மீதி இருக்கும், அடுத்து வேறு பூத்து. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 4-5 பேர் இருக்காங்கன்னா 2 பூத்து, 2 பேர் இந்த பூத்துக்கு வருவாங்க, மீதி 3 பேர் வேற 2-3 தெரு தள்ளி வேற பூத்தில் போய் போடுவாங்க. பிரிச்சாச்சு. திமுகவும் அதிமுகவும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? ரொம்ப ஸ்ட்ராங், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். திமுக நம்பர் 1. பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டாக என்ன சார், ஒவ்வொரு பூத்துக்கும் ஏஜென்ட் உண்டு, தலைவர் உண்டு. அந்த தலைவருக்கு 8, 9, 10 கேடர். எதுக்கு சார் இவ்வளோ பேர்? இவங்க தான் சார் அடுத்த ஒரு 30 நாளில் இவங்க தான் ஹீரோஸ், இவங்க தான் ப்ளே பண்ண போகிறாங்க ரோல். ஒவ்வொரு பூத்தில் இருக்க ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பேச போகிறாங்க. எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்படி பண்ண போகிறோம், உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் பேசணும். கடைசி நெக்ஸ்ட் 30 நாள் ஏப்ரல் 21ஆம் தேதியோட எலெக்ஷன் கேம்பெயினிங் முடிஞ்சிடும். என்னதான் விஜய் மீட்டிங்கில் பேசினாலும் விஜயோட சார்பாக போய் மக்கள்கிட்ட பேச போகிறது எஸ், அந்த ஏஜென்ட்ஸு, அந்த லீடர், பூத் அவங்க தான் ரொம்ப முக்கியம். இவங்க போய் பேசணும். ஒரு தேர்தலில் ஜெயிக்கணும்னா அமித்ஷா சொல்லுவார், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பூத் லெவல், அடிமட்ட லெவல், கிராஸ் ரூட் லெவல், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பூத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணலன்னு வச்சுங்க, பூத்தில் எனக்கு இந்த பூத்தில் நான் பெரம்பூரில் எவ்வளோ பூத் இருக்குது, ஆவடியில் எவ்வளோ பூத் இருக்குது, எனக்கு எவ்வளோ பூத்தில் இது எடுத்துருக்கீங்களா, போயிருக்கீங்களா, எவ்வளோ பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? பெரம்பூரில் ஒரு 110 பூத் இருக்குன்னு, 110 பூத்தில் எவ்வளோ பேர் எந்த கட்சி? திமுக எடுத்திருப்பாங்க, ஏடிஎம்கே எடுத்திருப்பாங்க, விஜய் கட்சி எடுத்திருப்பாங்களா? இந்த இதில் எவ்வளோ பூத்தில் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, நம்ம ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியுமா, இந்த பூத்தில் எவ்வளோ ஜெயிக்க முடியுமா? தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்கனைசேஷன் லெவலில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. விஜய்க்கு மேபி 30,000 பூத் லெவல் வச்சுருப்பாங்களா, 25,000? இல்லை சார், இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு 20-30 வருஷமாக ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து அதை மக்கள் நலன் செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்றி ஒரு கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பூத் லெவல் கட்டுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுல்ல உங்களுக்கு? கட்டுறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தேதி கட்டி முடிச்சிருக்கணும். கட்டியாச்சா? எவ்வளோ பூத் இருக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் உங்களே சொல்கிறேன், நான் என்னோட சைட்லேருந்து சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது அந்த இவங்களை தான், டிவிக்கு இவங்களை தான், உங்களை நான் சொல்ல. அவங்க இப்போ பார்ட்டிக்கு தெரியுமா எவ்வளோ பூத்? 72,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். 73,000 பூத். 73,000 பூத்துலையும் விஜய் பூத்து செட்டப் பண்ணிட்டாரா? இந்த ஆலோசனை வழங்குறதுக்கு விஜய் கிட்ட தகுந்த ஒரு அரசியல் வியூகரோ இல்லாட்டியும் அரசியல் பற்றி சொல்லி தரதுக்கான ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜனா இல்லாமல் இருப்பாங்கன்னு நான் சொல்லலை சார், அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜனா ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. அப்போ விஜய் கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும் சார், என்கிட்ட அவ்வளோ அட்வைஸ், அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களுக்கு ஆர்கனைசேஷன் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் இங்கே ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது படி சர்வேயும் இங்கே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இன்னும் டபுள் பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. பூத் லெவல் இஸ் இம்பார்ட்டன்ட் சார். சர்வே எல்லாத்தையும் ஓரமாக வைங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் பூத் லெவலில் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். அந்த 1200 பேரையும் திமுக காரங்களும் பார்ப்பாங்க, என்டிஏ பார்ப்பாங்க. திமுக காரங்க பார்த்து வந்து அவங்க எத்தனை ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த பூத்து இதுலையா 102 பூத் நம்பர் 56% நமக்கு. இந்த பூத்தில் 104ல் 900 பேர் இருக்காங்க. 1200 அதுக்கு கீழே எவ்வளோ நாள் இருக்கலாம், 900 பேர் இருக்காங்க. அதில் 42% நமக்கு போட்டுருவாங்க, டிஎம்கே சொல்லுவாங்க. அப்போ மீதி 58 டிஎம்கேக்கு விடாமல் போகலாம். அப்போ டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, மீதி 58 அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல தான் இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு விஷயம் இன்ஜெக்ட் ஆகுதா சார்? ஆமாம். இங்கே வந்து இப்போ ஆன்டி இன்கம்பன்சி என்ன, இந்த 58 பேர் போட மாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இந்த ஆட்சி மீது நம்பிக்கை வரல அப்படிங்களா. ஸோ விஜயோடைய தாக்கம் பார்க்குறச்ச இவ்வளோ சொல்கிறாங்க. பட் பூத் லெவல் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா விஜய் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவார். தனியாக நின்று இவ்வளோ 200 சீட் எடுத்துருவாங்களா? 200 எதுக்கு சார், 118 எடுத்தால் ஆட்சி அமைச்சிடலாம். 120 கொரோடாவுக்கு ஒன்று, சரி சபாநாயகருக்கு ஒன்று அப்படின்னா 119 இல்லை 18னா ஒரு சபாநாயகர் 117 தொகுதியில் ஜெயிக்கணுங்கிற. 234 தொகுதி, அதில் 118 தொகுதியில் ஜெயிக்கணும் அசம்பிளியில். ஏன்னா 234 பாதி 117, அதை விட ஒரு தொகுதி அதிகமாக ஜெயிக்கணும். 118 தொகுதி ஜெயிச்சாச்சுன்னா ஆட்சி நீங்களே அமைக்கலாம் சார். 130 தொகுதி எடுத்தோம், வெரி குட். அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் தான்
உங்கள் கட்சியை விட்டு எந்த எம்எல்ஏ வெளியில் போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் தான் ஆட்சி. ஸோ விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரென்த்து இதில் பூத் லெவலில் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது சார். நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணிட்டோம், எல்லா பூத்தையும் இது பண்ணிட்டோம், கையில் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கோம் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ நீங்களே சொல்லிடலாம் எவ்வளோ இதில் கிடைக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இதில் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து தகவல், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, பூத் லெவலில் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெரி சொல்கிறாங்க. குட் வெரி குட். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அதிகபட்சம் ஒரு 50லேருந்து ஒரு 100 தொகுதின்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு 50லேருந்து ஒரு 100 தொகுதிகள் இருக்கக்கூடிய பூத்தை இந்த இடைப்பட்ட 25 நாட்களுக்குள்ளே பண்ணிட முடியுமா? இட் ஆல் டிபெண்ட்ஸ் சார், இட் ஆல் டிபெண்ட்ஸ். அதாவது வந்து லாஸ்ட் 25 நாள் நான் போய் ஆளுங்களை பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா தேவையில்லை. ஆனால் அவங்க விஜய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, ஃபாலோ அதே ஆன்டி இன்கம்பன்சியில் இருக்காங்களே. அல்ல, ஆன்டி இன்கம்பன்சின்னு வரைச்சா எல்லாமே விஜய்க்குன்னு விழா சார். விஜய்க்கு போகலாம், ஏடிஎம்கே போகலாம், பிஜேபிக்கு போகலாம், ஏஎம்கே போகலாம், நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு போகலாம் இல்லையா. ஆன்டி இன்கம்பன்சின்னா டிஎம்கேக்கு விடாது. ஸோ ஆட்சியில் அவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால. அதனால முன்னாடி சொன்னேன் டிஎம்கேக்கு 48% ஓட்டு இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். முதல்ல 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பேஸ் பண்ணி சொன்னீங்க. இதில் ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ சார் இருக்கும்? ஏன்னால் சர்வேல என்ன சொன்னாங்க, 44% பீப்புள் எங்களுக்கு ஆட்சியை பிடிக்கவில்லைன்னு சொன்னாங்க, 53% பீப்புள் எங்களுக்கு ஆட்சியை மாற்றம் வேண்டும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்குறச்ச இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரு பொதுவாக டிபெண்டிங் ஆன், ஏன்னா மக்கள் இப்போ எல்லாருமே நீரு பூத்த நெருப்பும்பாங்க, இந்த ஆட்சியை போனால் போறியா அப்படின்னு இருக்காங்கன்னா அரசியல் இதில் எல்லா இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளே பார்க்குறோம், ரோட்டில் போகிறச்ச மக்கள் இது இல்லை அது இல்லை, நீங்கள் பாட்டு விலைவாசி ஏற்றி விட்டீங்க, கண்டபடி எல்லா இதுலேயும் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றியாச்சு, ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்றியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்றியாச்சு, தென் மோட்டர் வெஹிக்கிள் டேக்ஸ் ஏற்றியாச்சு, இபி மாற்றி இபி ஏற்றியாச்சு. இதையும் தாண்டி வாங்குகிற பணத்தை முக்கால்வாசி டாஸ்மாக்கு போய்டுறது. எங்களுக்கு என்ன நீங்கள் மகளிர் உரிமை அதிகதுன்னு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த பக்கம் 2000 ரூபாய்க்கு மேலே எல்லாம் போயிடுது. மக்களுக்கு அதுவும் தெரியுது, மக்களுக்கு இவங்க செய்கிற நல்லதும் தெரியுது, அதே சமயம் இந்த 5 வருஷத்துல இவங்க 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கிறதும் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்குறது தான் ஆன்டி இன்கம்பன்சி இதுங்கிறது. மக்கள் வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னு இருந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா, 2006லேருந்து 2011 அப்போ டிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ 2009 2010 கலைஞர் டிவி ஒரு 250 கோடியோ என்னமோ, அவர் மோர் தேன் தட், டக்குன்னு ஞாபகம் வரல, அவ்வளோ அமௌண்ட்டு 2G ஸ்கேமுக்கு லஞ்சம் வாங்கி விட்டார்கள்னு வந்தது எல்லாருக்கும். ஆமாம். அதனுடைய தாக்கம் 2011 பார்த்தீங்கன்னா, 2006-11 டிஎம்கே ஆட்சியில் இருந்தவங்க 96 சீட்டு வச்சுன்னு ஆட்சியில் இருந்தாங்க, மைனாரிட்டி அரசு. 2011 வெறும் 23 சீட்டு தான். இதுதான் மக்களுடைய பவர். மக்களுக்கு பிடிக்கல 2011 ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரிங்க, அந்த தாக்கம் லஞ்சம். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் நான் அவதிப்படுறேன், இதையும் தாண்டி லஞ்சம், கரப்ஷன் எந்த அளவுக்கு எல்லா மினிஸ்டர் மேலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இதையும் தாண்டி இவர் எடுங்க, செந்தில் பாலாஜி எடுத்தீங்கன்னா 453 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. ஆனால் இதில் மக்களுக்கு என்ன வெறுப்புண்டால், நீங்கள் அவ்வளோ நாளும் அவரை மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவை வச்சுட்டீங்க. ஆமாம், ஏன் வச்சிங்க? இது மக்கள் கேட்பாங்க இல்லையா? எங்க அவர் குற்றம் செஞ்சாலும் உள்ளே போயிருக்கார், அப்புறம் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ? எப்படி 453 நாள்? இதெல்லாம் மக்கள் மனதில் எல்லா மினிஸ்டர் மேலேயும் இடி, எந்த மினிஸ்டரும் விட்டாங்க, எல்லா மினிஸ்டர் மேலேயும் இடி தாக்கம். இன்னைக்கு KN நெஹ்ரு அவருக்கு அக்டோபர் 2025 இடி எல்லா கம்ப்ளைண்ட்டும் போட்டு சார்ஜ் ஷீட் பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆர் போடுனாங்க. 6 மாதம் ஆச்சு, இன்னும் எஃப்ஐஆர் போடவில்லை. அப்போ மக்களுக்கு என்ன தோன்றுது, இந்த அரசாங்கம் கோர்ட் இதையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோன்றுது. இதெல்லாம் தான் ஆன்டி இன்கம்பன்சி. இதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ இது வந்து 7-8% கூட அடி வாங்கும். அந்த மாதிரி அடி வாங்கிட்டுன்னு வச்சுங்க, ஏற்கனவே 48%, 8% ஆன்டி இன்கம்பன்சினா மீதி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 40 தான். இந்த 40ல் விஜய் எவ்வளோ பிரிக்க போகிறார்? இவங்க விழர் வேட்டம் 100ல் 32 ஓட்டு விஜய் பிரிச்சுருவார் டிஎம்கேக்குன்னு. அப்போ விஜய் பிரித்ததில் ஒரு 5-6% எடுத்துருங்க. அப்போ 40ல் 6 படுத்தினா 34% தான் டிஎம்கேக்கு வரும், டிஎம்கே கூட்டணிக்கு. வேறு ஆனால் பேப்பரில் பார்த்தா 48% இருக்குது. நீங்கள் இதில் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் கொண்டு வரணும். ஆமாம், விஜய் ஃபேக்டர் உள்ளே கொண்டு வரணும். ஸோ 34 வரும். விஜய் ஃபேக்டர் இங்கேயும் அடி வாங்கும் ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கேக்கு 40% இருக்குன்னு. ஆனால் ஏடிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. ஆனால் விஜய் ஃபேக்டர், அவங்க விஜய் ஃபேக்டர் ஒரு 3% 4% அடி வாங்குவோம். 6% அவங்களுக்கு டிஎம்கேக்கு, இவங்களுக்கு 3%. 40ல் 3 போயிடுச்சுன்னா 37.
ஸோ டிஎம்கே கூட்டணி 34%, வேறு இவங்களுக்கு 37%. ஸோ என்டிஏ இட் ஹாஸ் காட் இன் எட்ஜ். ஸோ என்டிஏ ஆட்சிக்கு வரலாம். இதை தான் ஐஏஎன்எஸ் மேட்ரிஸ் அப்படின்னு அவங்க என்ன சர்வே கொடுத்துருக்காங்க. இந்த இதில் என்டிஏ கூட்டணி 127 சீட்டு 130 சீட் கிடச்சி ஆட்சியை அமைக்கும்னு போட்டிருக்காங்க. என்டிஏ அப்படி இல்லைன்னா ஒரு அங்க அசம்பிளி வரலாம். யாருக்குமே எந்த கூட்டணிக்குமே பெரும்பான்மை கிடைக்கும். பெரும்பான்மை 118 118க்கு மேலே பெரும்பான்மை கிடைக்காது. அப்போ அங்க அசம்பிளி. ஆனால் டிஎம்கேக்கு மட்டும் ஆட்சி அமைக்க முடியாதுங்க. எதனால்? மெயினாக த ரோல் இஸ் பீயிங் பிளேடு பை விஜய் டிவிகே. ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி சார் விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். எந்த விதத்தையும் எந்த கேடஸையும் நான் இது பண்ண மாட்டேன். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டேன், பூத் லெவல் ஸ்ட்ரென்த்து அதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது விஜய் ஓட்டை பிரிக்கலாம். விஜய்க்கு எவ்வளோ கிடைக்கும் சார்? 25-30 கிடைக்குமா? இல்லைங்க, என்னால் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா லாஸ்ட் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை போகிற இடமெல்லாம் கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் போகிற இடமெல்லாம். எல்லாருமே சொன்னோம். அண்ணாமலையை நேஷனல் சேனலில் பேட்டி கொடுத்தார். 23%, 24% நான் எடுப்பேன் பிஜேபிக்குன்னார். ஆனால் ஓட்டு இவருக்கு வந்தது 11.35. இன்றைக்கி அண்ணாமலை போராடலாம் கூட்டம், ஓட்டு விடவில்லை. அப்போ விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 15%, 17%, 17 எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் அதிகம் தான் சொல்கிறேன். 14-15 வரலாம். மேலே அதிகமாக வந்தால் வெரி குட், ஐ அப்ரிஷியேட். எதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இவ்வளோ வந்தால் அதிகமாக. விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் அது ஓட்டாக மாறாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ கணிப்பு, இவ்வளோ சர்வேல, இவ்வளோ புள்ளிவிவரம் நம்ம பார்க்கும் பொழுது மக்கள்கிட்ட நம்ம நேராக போனாலும் சரி, பூத் லெவலில் நம்ம போய் கேட்டாலுமே சரி, அந்த 1200 பேரில் நாங்கள் போய் பார்த்த அளவுக்கு, நாங்கள் பப்ளிக்கிட்ட போய் நாங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும்பொழுது கேட்ட அளவுக்கு நீங்கள் ஒரு 100ல் எனக்கு தெரிஞ்சு 50 பேர் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. 100ல் நாங்கள் பப்ளிக்கில் இங்கே சென்னையில் மட்டுமே எடுத்த இடத்துல 100ல் ஒரு 50 பேர் எங்களோட கெஸ் படி கன்ஃபார்மாக விஜய்க்கு போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் அதை மறைக்க விரும்புகிறாங்க. அதான் அந்த ஆன்டி கம்பெனிஸ் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறாங்க. சொல்ல விரும்பல அவங்களுக்கு. ஏன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது இது நாங்கள் ஓப்பனாக மீடியா முன்னாடி சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு. ஸோ அந்த கடைசி நேரத்தில் மறைமுகமாக இருந்து ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மாறாது அப்படிங்கிறது ஓட்டு போடுறவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க, மற்ற கட்சியை சொல்கிறாங்க. அதாவது தாவேக்காவை கான்ஃபிடன்ஸை குறைக்கிறதுக்கு இருக்கலாம். ரொம்ப ஆட்டம் போடாதீங்க வராது அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்னெல்லாம் வந்து நல்லா ஒரு நடுநிலையாளர், எனக்கு அதெல்லாம் கிடையாது. போன தடவை எக்ஸாம்பிள் கொடுத்து அண்ணாமலைக்கு அப்படியே எதிர்பார்த்தது வரவில்லை. அதனால் இவருக்கும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறதுனால கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறேன். இதையும் தாண்டி ஆர்கனைசேஷன் நல்லா இருந்து, மக்களுடைய ஆதரவும் நல்லா இருந்து, அந்த சரிவும் பொய்யாகுது அப்படின்னா விஜய் அவர்கள் எப்படி வருவார்? கண்டிப்பாக வருவார். 120 தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, 120 தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி அது முடியுமா? அதுதான் கமிட்டட் ஓட்டர்ஸ்னு உண்டு. டிஎம்கேக்கு எடுத்துன்னு வச்சுங்க சார், எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து டிஎம்கே தான். எனக்கு கலைஞரால் வேலை கிடைச்சிச்சு. இப்போ ஆன்டி இந்து அது இதுன்னு சொல்கிறோம். திருப்பரங்குன்றம் எங்களை இதேற்ற முடியல, இந்த கோயில்கள்லாம் இடிச்சுட்டாங்க அது இதுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பைட் அப்போது திமுகனால் அவங்களுக்கு இந்துவே பிடிக்காது அப்படின்லாம் ஒரு இது வந்துடுது. இதையும் தாண்டி இந்துக்கள் ஓட்டு போடுறாங்க டிஎம்கேக்கு. எதனாலன்னா கமிட்டட் ஓட்டர்ஸ். இவங்களும் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, ஓட்டு போடுறவங்க. அவங்க வீட்லேயும் சொல்லுவாங்க, அட என்னங்க இது டிஎம்கேக்கு போடுறீங்க, அவங்க பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற விடவில்லை அப்படி இப்படின்னு. இருந்தாலும் கமிட்டட் ஓட்டர்ஸ் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் டிஎம்கே தான் தான். அவங்க மாறி வர மாட்டாங்க. அப்போது இந்த கமிட்டட் ஓட்டர்ஸ் இல்லாமல் அதே டிஎம்கேக்குள்ளே, அதே ஏடிஎம்கேக்குள்ளே, அதே பிஜேபிக்குள்ளே நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் மாறி ஓட்டு போடுவாங்க. அவங்க தான் அந்த மாதிரி நியூ ஓட்டர்ஸில் எவ்வளோ பேர் நீங்கள் இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க? முக்கால்வாசி 18 வயசுலேருந்து முன்னாடியே சொல்லிட்டேன், 24 வயசு விஜய், 43-44% பேர் அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேங்கிறாங்க. ஸோ அது விஜய்க்கு அந்த ஆதரவு. தே வில் பி த கேம் சேஞ்சர்னு சொல்லலாமா? கண்டிப்பாக தே வில் பி தி கேம் சேஞ்சர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னால் இன்றைக்கி 5,75,000 5,75,00,000 ஓட்டரும் என்னமோ தமிழ்நாட்டில். ஓகேவா? 5,75,00,000 6 கோடியோ, ஏன்னா 90 லட்சத்துக்கு மேலே டெலீட் பண்ணாங்க, அப்புறம் சம் இது இன்க்ளூட் பண்ணாங்க. அதில் இந்த ஜென்சி எவ்வளவு சார்? அது ஒன்லி 20% தான். அப்போ அந்த 20% இம்பேக்ட் தான் அவங்க கொடுப்பாங்க. புரியுதா? ஸோ 6 கோடியில் சார் இவங்க
1.5 கோடி சார். அப்போ அந்த 1.5 கோடியில் 1.5 கோடி 100% வந்து வராது. அந்த 1.5 கோடியில் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்? 45%, 50% அங்கே போட்டுருவாங்க. அப்போ 75 லட்சம் பேர் விஜய்க்கு விழும், மீதி 75 லட்சம் பேர் விஜய்க்கு விழாது. ஸோ இந்த ஏஜ் குரூப் எவ்வளோ பேர் ஓட்டர்ஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இந்த சாம்பிளிங் அப்படிங்க பண்ணும்போது மற்றவங்களும் எக்ஸிட் போல் எடுக்கிறாங்க, இந்த போல் எடுக்கிறாங்க. எப்படி சார் எடுக்கிறாங்க? தட் இஸ் சாம்பிளிங். அதாவது எவ்வளோ பேர் இந்த இதில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் ஓவராலாக தமிழ்நாட்டில் எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, என்ன இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கேட்டகரி வைஸ் பிரிக்கலாம், பிரிச்சுட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இவ்வளோ பேர், மொத்தமாக 7 கோடி பேர், 6 கோடி ஓட்டர், 6 கோடியும் போய் பார்க்கறது இல்லை, 75,000 பேர் பார்த்தது. இல்லை இப்போ கடந்த தேர்தலும் சரி, எப்படி இந்த எலெக்ஷனுக்கான அந்த சர்வேவை எடுப்பாங்க? இப்போ கடந்த தேர்தலாம் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை வச்சு கணக்கிட்டுலாம். இப்போ வந்து அதிமுக மற்ற அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், ஏற்கனவே அரசியலை சந்தித்த கட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். இப்போ புதுவரவாக போன தேர்தலையும் கமலஹாசன் அவர்கள் வந்தார். ஆனால் வந்து அவர் எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாரு அப்படிங்கிறது அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாங்க. ஆனால் இப்போது இவ்வளோ நேரம் இத்தனை நாள் வரைக்கும் சர்வேங்கிறது ஒன்று வெளில பெருசாக வராமல் இருக்கிறதுக்கான காரணம் விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறாங்கன்னு யோசிக்கவே முடியல அப்படிங்கிற நிலைப்பாடு. முடியவில்லை, கண்டிப்பாக இது உண்மைதான். அதனால் எந்த ஒரு நேஷனல் லெவலில் கூட யாரும் இன்னும் கொண்டு வரவில்லை, சர்வே கொடுக்கவில்லை. புரியுதா? சர்வேல நான் சொல்கிறது இந்த சாம்பிளிங் பிளேஸ் ஏ வெரி வைட்டல் ரோல். ஓகே, இந்த சாம்பிளிங் அப்படின்னால் என்னென்னா ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, இந்த ஆணில் படித்தவங்க எவ்வளோ, படிக்காதவங்க எவ்வளவு, கிராஜுவேட்ஸ் எவ்வளோ, அண்டர் கிராஜுவேட்ஸ் எவ்வளவு, தென் எவ்வளோ பேர் வேலை இருக்காங்க, ஆர்கனைஸ் செக்டரில் எவ்வளோ பேர் அன்ஆர்கனைஸ் செக்டர் வேலை இருக்காங்க, இதையெல்லாம் பார்த்து கேஸ்ட் பேசிஸ், தென் ரிலீஜன் மைனாரிட்டி, இதெல்லாம் வச்சு அதே பேசிஸில் சாம்பிளிங் இருக்கும், அதே இதில் ரேஷியோவில் சாம்பிளிங் இருக்கணும். 10,000 இதில் 4,500 பேர் பெண்கள், மீதி 5,500 பேர் ஆண்கள் அப்படிங்கிறச்சு 55-45%. என் சாம்பிளிங்லேயும் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் சாம்பிளிங்கில் ஒரேடியாக 80 ஆண்கள் 20 பெண்கள் கொண்டு வந்தால் அது சாம்பிளிங் கிடையாது, அது ஒர்க் ஆகாது, அந்த சாம்பிளிங் எஃபெக்டிவாக இருக்காது. அதான் அந்த சாம்பிளிங். ஸோ நீங்கள் எப்படி சாம்பிளிங் எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் எப்படி உள்ளே கொண்டு, அதை வச்சு தான் நான் 50,000 பேர் இன்டர்வியூ பண்ணுவேன் சார். பெரிய நேஷனல் லெவல் ஏஜென்சிலாம் பாருங்கள், 50,000 பேரை சர்வே எடுத்தோம், ரிசல்ட் போட்டுருவோம். ஸோ சாம்பிளிங் பிளேஸ் எ வைட்டல் ரோல். சாம்பிளிங் எப்படி பண்ணுறாங்கன்னா அது தனி செட்டப், அது தனியாக தான் நம்ம பேசணும். ஸோ அப்படி ஒரு சாம்பிளிங் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுக்காமல் இருக்கிறது முக்கிய காரணம் விஜய் மட்டுமே இல்லை, விஜய் இதையும் தாண்டி இது வரைக்கும் அவங்களுக்கு குழப்பத்தில் இருக்காங்க, எடுக்கலை. முன்னாடி போகுது எலெக்ஷன் முன்னாடி கொண்டு வருவாங்களே என்ன ஒன்றும் தெரியவில்லை. இது வரைக்கும் கான்ஃபிடென்ட் IANS மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க, மீதி சிலது தெரியாத இவங்களும் பேசி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யாருமே இவங்க 200 சீட் எடுப்பாங்க, 155-60 எடுப்பாங்க சொல்லவில்லை, யாருமே சொல்லவில்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் எலெக்ஷன் இதுவாக இருக்குது. ஓகே, புரியவில்லை என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம். இதே 2011 கூட பார்த்தீங்க, 2006-11 அப்போ அந்த சமயத்தில் கூட எக்ஸிட் போல் வந்து டோட்டலி ரிவர்ஸ் ஆகிடுது. இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எக்ஸிட் போல் டோட்டலி ரிவர்ஸ் ஆகிடுது. எக்ஸிட் போல் 400+ பிஜேபிக்கு கிடைக்கும், நாங்கள் NDAக்கு கிடைக்கல, 292 தான் கிடைக்கும். சில சமயத்தில் அதான் எக்ஸிட் போல், சார் யாருக்கு சார் போட்டிங்க, நான் டிவிக்கு போட்டிருப்பேன், DMK போட்டுங்க, தப்பாக போயிடும். நீங்கள் உடனே டிஎம்கே போட்டுப்பீங்க, விழாது மாறி விடுது. கூடிய வரைக்கும் எக்ஸிட் போலில் சொல்லுவாங்க கரெக்டாக, சில சமயத்தில் சொல்ல மாட்டாங்க, ஐடென்டிட்டியை வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போ இந்த சூழலில் இந்த சிறுபான்மையினர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதீங்க. இந்த சிறுபான்மையினர் வாக்குங்கிறது திமுகவுக்கு எதிராக இருக்கா? இல்லைங்க, இன்னி தேதிக்கு திமுகவுக்கு எதிராக இல்லை. அவங்களோட அலையன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்க்ளூடிங் SDPI, SDPI இவங்க எல்லாமே உள்ளே இருக்காங்க. இவங்களும் நிறையா இந்த இஸ்லாமியர் இவங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் 1 ஓட்டு 2 ஓட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க தொகுதிகள். ஸோ இஸ்லாமியர் ஓட்டுங்கிற மாதிரி தொகுதிகள். ஸோ அதனால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், திமுக கழகம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன காரணமும் தெரியாது. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இந்துக்கள் பண்டிகையாகட்டும் இதுவாகட்டும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க மாட்டாங்க.
முதலமைச்சர் தான் தெரிவிக்கல, துணை முதலமைச்சர் தெரிவிங்க, ம் மற்ற அமைச்சர்களை தெரிவிங்க, யாருமே தெரிவிக்க மாட்டார்கள். இது என்னங்க இது? அப்போ ஓப்பனாக சொல்லாமல் நீங்கள் இந்துக்களுக்கு இல்லை கிடையாது அப்படிம்பீங்க. அப்போ திமுகவுக்கு இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள், கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள். இவங்க இந்துக்கள் என்ன கேட்குறாங்க மக்கள்? எங்களுக்கும் தீபாவளி வாழ்த்து கொடுங்களேன், பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்களேன், சொல்ல மாட்டாங்க. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓட்டு கன்சாலிடேட்டடுங்க. 100 பேர் ஓட்டு போடுறது 100 பேர் என்டிஏக்கு போட மாட்டோம், இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு பிஜேபிக்கு போட மாட்டோம். ம் ம் மேபி மைனாரிட்டியை வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு விஜய்க்கு போடலாம். அப்போ அந்த இடத்துல அடி வாங்கும். ம் ம் கிறிஸ்டியன் ஓட்டு டிஎம்கேக்கு கொஞ்சம் அடி வாங்கும். ஓகேவா? ஸோ இஸ்லாமியர்கள் ஓட்டு எவ்வளோ பேர்? விஜய் இந்த 27 நாள் என்ன பேச போகிறார், எப்படி பேச போகிறார், இஸ்லாமியர்கள் எப்படி கவர போகிறார், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நிச்சயமா நிச்சயமா. இவர் இப்போ இதுக்கு சிறுமி இதுக்கெல்லாம் போய் இஃப்தார் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தார். ம் ஸோ அவங்களோட நல்லா இது பண்ணுறார். ஸோ மக்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலாம். ஆனால் பிஜேபின்னு வரைக்கும் ஓட்டு போட மாட்டார்கள். இதை நம்ம எல்லா இதுலேயுமே பார்த்துருக்கோம். ஆமாம். பட் விஜய்க்கு ஓட்டு வேலாம். அந்த மாதிரி விஜய்க்கு இஸ்லாமியர்கள் போடுற ஓட்டில் ஒரு 15 ஓட்டு 20 ஓட்டு போச்சுன்னா அது டிஎம்கே ஓட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹேங்கிங் அசம்பிளி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போது அந்த மாதிரி வரலாம் இல்லை என்டிஏ கூட்டணி. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் விஜய் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக டிஎம்கே கூட்டணியை இம்பேக்ட் பண்ணும்னு சொன்னேன். ஓகே. இப்போது இந்த ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படி ஒரு ஹேங்கிங் அசம்பிளி வந்தால் இங்கே என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்? விஜய் அவர்கள் என்டிஏ கூட சேருவாரா? அதாவது விஜய் சேருவாரா இல்லையான்னு என்டிஏ எப்போ எதிர்பார்ப்பாங்கன்னா அங்கே அசம்பிளியில் விஜய்க்கு ஒரு 10 சீட் 15 சீட் 20 சீட் கிடைச்சிருந்தால் விஜய் எதிர்பார்ப்பாங்க. விஜய்க்கு ஒருவேளை சீட்டே கிடைக்கவில்லை, ஓட்டை தான் பிரித்திருக்கார், விஜய்க்கு சீட்டே கிடைக்கலன்னா விஜய் பக்கம் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, பண்ண மாட்டோம். இங்கே தேமுதிக அது மாதிரி யாராச்சும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு பார்த்து அதுலேயே சார் அங்கே அசம்பிளி எங்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு 115 இருக்குது சார், இன்னும் 3 தான் வேணும். வேறு டிஎம்கேக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னால் டிஎம்கேக்கு 110 அந்த மாதிரி இருக்குன்னால் 215, மீதி அந்த 9 சீது யாத்து இருக்குது, மீதி 9. அந்த 9 யாத்து கொண்டு வருது, எப்படி கொண்டு வருது? இண்டிபெண்ட்டாக கூட இருக்கு. ஆமாம், சுயேட்சைகளும் இருப்பாங்க. ஆமாம், ஓகேவா? இந்த 9 ஒரு எந்த இதுக்கு போயிருக்கு பார்க்கணும். ஸோ அந்த 9 இங்கே வருமா என்ன? ஓகே, இதையும் மற்றபடி என்டிஏ கூட்டி 130 வந்துட்டு தான் கலையை விடுங்க. இனி அடுத்த 5 வருஷம் பார்த்துக்கலாங்க. மெஜாரிட்டியில் எனக்கு விஜய் வேண்டாம், இவர் வேண்டாம், யாரும் வேண்டாம். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் திமுக திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சர்வேலையோ இல்லை நம்மளுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸில் எப்படி இருக்குது சார்? நான் தான் இப்போ முன்னாடி சொல்லிட்டேன், டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி விஜய் ஃபேக்டர்லாம் போடும்போது 34% தான் வருகிறது அவங்க ஓட் ஷேர். 34% வந்தால் ஆட்சி அமைப்பதுங்கிறது கஷ்டம். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி 120 சீட் மெஜாரிட்டி, 118 சீட் 119 சீட் எடுப்பது கஷ்டம். அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி இவங்கள தாக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும், ரொம்ப கம்மி. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சின்னு வந்துவிட்டால் எப்படி புரட்டி என்ன பெரிய கூட்டணி வேணாலும் அமைச்சுக்கோங்க. மக்கள் கையில் இந்த ஓட்டுங்கிற ஆயுதம் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.